இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. இது படிச்சுட்டு அந்த வீடியோவை பார்த்தா மட்டும்தான் இதில் எழுதியிருக்கிறதுனுடைய டெப்த் புரியும். இந்த படம் எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். இந்த முடி வளர்க்கறதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கதை. புத்தகங்கள் படிச்சதுக்கு அப்புறம் இப்படி வரலான்னு ஆசைப்பட்டீங்களா, இல்ல கவுன்சிலர் ஆனதுக்கு அப்புறம் புத்தகங்கள் அதிகமாக படிச்சீங்க? புத்தகங்கள் தான், அதில் ரெண்டாவது பதிலே இல்லை. புத்தகங்கள் தான் என்ன உருவாக்குச்சு. அது நீங்கள் 100 பேர் இந்த மாதிரி வந்தால் ஒருத்தரோ 2 பேரோ தான் இப்படி அந்த டேபிளை க்ளீனாக செஞ்சு கொடுப்பாங்க. அது எங்களுக்கு ஆச்சரியமானதாக இருக்கும். ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னது, மனிதர்கள் செய்கிற தவறு தான் சார் எங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் வேலையே கிடைக்குது அப்படின்னு. அதுக்காக வேறு இப்படி இருக்கக்கூடாது. எல்லா வேலையும் செய்கிறவங்கள பார்த்தா அவருக்கு பிடிக்காது. அவர் சொல்லுவார், எனக்கு பஞ்சர் ஓட்ட தெரியும் அப்படின்றதுக்காக நான் ஒட்டக்கூடாது. அவர் பஞ்சர் ஓட்டுற ஆள் எப்படி வளருவார்? அது கொண்டு போய் அவர்கிட்ட கொடுப்போம், அவர் வளரட்டும். எல்லா வேலையும் நானே பார்த்துருவேன்றது அது பெருமை இல்லை, 4 பேர் வயிற்றில் அடிக்கிறோம். அதாவது புத்தக வாசிப்பும், யதார்த்த மனிதர்களோட பேச்சும், ப்ளஸ் என்னுடைய கோர்ஸும், அப்புறம் இத்தனை வருடங்களில் நான் எவால்வ் ஆன விதமும், இவ்வளவும் சேர்ந்தது தான் இந்த புத்தகம். இந்த 200 பக்கங்களை படித்து முடிக்கும் பொழுது ஒரு 5 அல்லது 6 வரிகள் நமக்குள்ள மின்னிக்கிட்டே இருக்கும். அந்த 5-6 வரிகள் நம்ம வாழ்க்கையை நல்ல பக்கமாக கொண்டு போகும். எந்தெந்த மாதிரி வாசகர்கள் இந்த புத்தகத்தை படித்தா பயன்பெறுவாங்க? கண்டிப்பாக கணவன் மனைவி படிக்கணும். திருமணத்துக்கு முன் படித்தா ரொம்ப பெஸ்ட். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வெர்சஸ் மனிதர்கள் இஸ் ஈக்குவல் டு கதைகள் அப்படின்றத தொடரில் கவுன்சிலர் திரு ஜெய்சன் அவர்கள் அவர் கொடுத்த கவுன்சிலிங் பற்றி நம்முடைய தொடர்ந்து பேசிட்டு வராங்க. இன்னைக்கு கவுன்சிலிங் பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறதில்ல, அதுக்கு பதிலாக ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட்டை ஜெய்சன் சாரோட இன்னைக்கு பேச இருக்கோம். என்ன மொமெண்ட் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம ஒரு 130க்கும் மேற்பட்ட எபிசோட்ஸை போட்டிருக்கோம். அதில் குறிப்பாக சில முக்கியமான எபிசோட்ஸ் எல்லாமே இப்போது புத்தக வடிவில் வந்திருக்கு. அதுதான் ஸ்பெஷல் மொமெண்ட்னு சொன்னேன். இதில் பார்த்தீங்கன்னா மனங்கள் ப்ளஸ் மனிதர்கள் இஸ் ஈக்குவல் டு கதைகள் அப்படின்ற அந்த புக்கை நக்கீரன் வெளியிட்டிருக்காங்க. இந்த புக் ஃபேரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜெய்சன் சாரோட புக்கு தான் இது. எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் புக்கை வாங்கிக்கலாம். இப்போ ஜெய்சன் சார்கிட்ட இந்த புக்கை பற்றி என்ன நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்டே கேட்கலாம். சார், முதல் நம்ம சீரீஸோட முதல் புக்கு. ஆமாம், பார்ட் 1 தான் வந்திருக்கு. இன்னும் மேற்கொண்டு பேசுறது எல்லாமே பார்ட் 2 வரும். அதனால் இதுவே நல்ல ரீச்சாக இருந்திருக்கு இந்த வாட்டி. கண்டிப்பாக. ஸோ உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது? முதல்ல புத்தகம் எப்பொழுது புத்தகம் வந்தாலும் அது எனக்கு அடுத்த குழந்தை அப்படி தான் தெரியும். புத்தகம்ன்றது ஏற்கனவே நான் எழுதின புத்தகங்கள் என்னோடய வெப்சைட்டில் கிடச்சிருந்தது, அதில் பார்க்கலாம். நக்கீரனோட இதுதான் முதல் புத்தகம். முதல்ல நக்கீரனுக்கு நன்றி. ஏன்னா எத்தனையோ பேர் இன்னைக்கு கூட நான் இப்போ ஃப்ளைட்டில் போகிறேன், நிச்சயமாக யாரோ ஒருத்தங்க பார்ப்பாங்க, யாரோ ஒருத்தங்க கிட்ட எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது, யாருக்கிட்டையும் போகலை, உங்களது கேட்டேன், நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசினோம், சரி பண்ணிட்டோம். இல்லை எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது, பையனோட பிரச்சனை, நான் தான் கரெக்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன், எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறேன்னு உணர்ந்து பையன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு, பொண்ணுக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு சரி பண்ணிட்டேன் அப்படின்றத கேட்டுகிட்டே இருக்கேன். இப்போது அது ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் இருந்தது நம்மளுடைய இது எல்லாமே, இப்போவும் இருக்குது. இன்னும் 20 வருஷம் கழிச்சு வீடியோஸ் எப்படி இருக்கும் தெரியாது. ஏன்னா 20 வருஷத்துக்கு முந்தின வீடியோஸ்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்குறோமா கிடையாது, தெரியல. ஆனால் புத்தகம் தலைமுறையாக இருக்கும். அந்த வீடியோஸ் எல்லாமே எழுத்து வடிவத்தில். அப்புறம் இந்த புத்தகத்தில் கூட இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பெற்றோர் செய்த செயலால் வயதுக்கு மீறி பேசும் சிறுவன் அப்படின்னு இப்போ ஒரு 42வது டாப்பிக்கில் ஒரு 2 பக்கத்துக்கான விஷயம் இருக்குது. இப்போது இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறவங்க, இது தீர்வு போல் இருக்குது அப்படின்னு நினச்சிடாம, இது ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி. இந்த டாபிக் அங்கே வீடியோவாக இருக்கும். இதை படிச்சுட்டு அந்த வீடியோவை பார்த்தா மட்டும்தான் இதில் எழுதியிருக்கிறதுனுடைய டெப்த்து புரியும். நான் வீடியோவில் இருக்கிறத அப்படியே புத்தகமாக எழுதணுன்னா நமக்கு அது பத்தாது, அதிகமான பக்கம். ஆமாம், நம்ம 20-25 நிமிஷம் பேசியிருக்கோம். அவங்க என் கூட பேசின வார்த்தைகள் அப்படியெல்லாம் எழுதுனா தான் அது ஒரு முறைப்படி பார்த்தா ஒன்று ஒரு ஸ்டோரி. அப்படி பார்த்தா ஒரு 20 ஸ்டோரி எழுதினாலே இவ்வளோ பெரிய புத்தகம் வந்துடும். நாம் the essence of the
ஸ்டோரி. அதை தான் வந்து இங்கே எழுதியிருக்கோம். இப்போ எசன்ஸ்லேயே நிறைய பேருக்கு நிறைய புரிதல் கிடச்சிரும். ஆனால் இந்த எசன்ஸை படித்த உடனே நேராக போய் இந்த வீடியோ எங்கே இருக்குதுன்னு தேடி எடுத்து அதை கவனித்தாங்கன்னா அது அதனுடைய டெப்த் ஆழம் இன்னும் கிடச்சிரும். ரொம்ப ரொம்ப மகிழ்வு. ஏற்கனவே நக்கீரனுக்கு நன்றி சொன்ன மாதிரி அதே மாதிரி இதை வந்து தொகுப்பு தாஸ் அவர் ஒரு சிங்கிள் பர்சனாக இதுக்கு பின்னாடி நிறைய பேருடைய உழைப்பு இருக்குது. அதே நேரத்தில் ஒரு தாஸ் அப்படின்றவருடைய இப்போ அவ்வளவு எபிசோடையும் பார்த்து அதில் சிலவற்றை தொகுத்து அப்படின்றதும் நல்ல விடயமாக நான் நினைக்கிறேன். பொதுவாக இந்த படம் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா இந்த படம் வந்து இப்போது நான் இதை ஏற்கனவே கூட இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். ஏற்கனவே கூட இதை சொல்லணும்னு நினச்சேன். நம்ம இன்டர்வியூ எடுத்தது. ஆமாம், இந்த பொதுவாக நான் வந்து மிலிட்ரி கட் வச்சு அப்படி தான் இருக்கிற ஆள். இந்த முடி வளர்க்குறதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கதை என்னுடைய. இப்போ நான் வந்து என்கிட்ட ட்ரெயினர் ஆகணும் அப்படின்னு நிறைய பயிற்சி எடுத்துக்க வருவாங்க. அப்படி வந்து ட்ரெயினராக தன்னை மாற்றிக்கொண்டு நிறைய பயிற்சி வகுப்புகளை உலகத்துக்கு கொடுக்குறவங்க இருக்காங்க. அதில் ஒருத்தர் அவரை அப்போ பார்க்கும்போதெல்லாம் இப்போ ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை 2 வருடத்துக்கு ஒரு தடவை பார்க்கும்போதெல்லாம் அந்த லாங் ஹேரில் இருப்பார். அப்போ அதை பற்றி பேசும்போது தான் எனக்கு தெரிய வந்த விஷயம் வந்து கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு வந்து அவர் அந்த முடியை வந்து ஒவ்வொரு முறையும் வளர்த்து டொனேட் பண்ணுறாரு, தானமாக கொடுக்குறாரு அப்படின்றது. அது வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயமா இருந்தது. குமார், அந்த ஒரு சிவகங்கை குமார், இன்றைக்கி அவருக்கு பிறந்தநாள். ஸோ அவருடைய இந்த நாளில் அவரை பின்பற்றி தான் நான் இந்த முடி வளர்க்கணும் அப்படின்னு வளர்க்க ஆரம்பித்தது. இப்போ இந்த புத்தகம் பார்க்கும்போதெல்லாம் இது ஞாபகத்தில் வரும். இப்போ புத்தகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் சார். உங்களோட புக்கை வந்து நக்கீரன் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களோட வாழ்க்கையில் கவுன்சிலராக அடியெடுத்து வைக்கிற இடத்துல எப்படிலாம் புத்தகங்கள் வந்து உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கு? புத்தகங்கள் படித்ததுக்கப்புறம் இப்படி வரலான்னு ஆசைப்பட்டீங்களா, இல்லை கவுன்சிலர் ஆனதுக்கப்புறம் புத்தகங்கள் அதிகமாக படிச்சிங்களா? புத்தகங்கள் தான், அதில் 2வது பதிலே இல்லை. புத்தகங்கள் தான் என்னை உருவாக்குச்சு. ஆரம்ப காலத்தில் இருந்து எத்தனையோ விதமான புத்தகங்கள், தெரிந்தோ தெரியாமலோ இந்த உலகப்பார்வை வந்து உளவியலில் இருக்கிற புத்தகங்கள், உலகப்பார்வையில் இருக்கிற புத்தகங்கள், இந்தியாவில் இருக்கிற சைக்காலஜிஸ்ட்டு அல்லது சைக்கியாட்ரிஸ்ட் அல்லது யாரோ எழுதின புத்தகங்களையும் படிக்கிறேன். ஆனாலுமே கூட அந்த உலகப்பார்வை வந்து, உலகப்பார்வைனா இப்போ ஒரு யூரோப்லேயோ அல்லது யூஎஸில் இருந்தோ அல்லது வேறு ஏதோ ஒரு நாடுகளில் இருந்தோ எழுதும்போது நம்ம கல்ச்சர் சார்ந்து யோசிக்கிறதுலேருந்து விடுபட்டு, அப்போ இதே பிரச்சனை அந்த கல்ச்சரில் இப்படி இருக்கும் போல இருக்குது அப்படின்ற மாதிரியான புரிதல்களோட புத்தகங்களை படித்ததுனால தான் இன்றைக்கி அந்த கவுன்சிலர்ன்ற இடத்துக்கு நகர முடிஞ்சது. வந்து அடிப்படை வந்து NLP கோர்ஸு இதிலேயே எழுதப்பட்டிருக்கு. NLP யோசிக்கும் விதம், பேசும் விதம், நடந்து கொள்ளும் விதம், இந்த 3 வந்து மாற்றி அமைக்கிறது, அதான் பேஸ். ஆனால் அதை மட்டுமே நான் படித்து ட்ரெயினராக இருக்க முடியுமா அப்படின்னா, இல்லை கவுன்சிலராக இருக்க முடியுமான்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. இந்த புத்தக வாசிப்பும் அப்புறம் யதார்த்தமான மனிதர்களோட மீண்டும் மீண்டும் பேசுகிறதும். நான் யதார்த்தம்னு சொல்கிறது வந்து அதாவது பொதுவாக மனிதர்கள் வந்து ஒரு உடையோ மற்ற எதுவோ நீங்கள் அந்நியப்பட்டுருவோம், அவங்கள பார்க்கும்போது தெரியும் நமக்கு, அவங்க வித்தியாசப்பட்டுருவாங்க. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமான மனிதர்களாக கண்ணுக்கு முன்னாடி கிடச்சிருவாங்க. இப்போ அதில் இதுலேயே வந்திருக்கிற மாதிரி செருப்பு தைக்கிற தொழிலாளியோ அல்லது மார்ச்சுவரியில் இருந்த ஒரு மனிதரோ, நம்ம தினம் பார்க்கும் பொழுது ரொம்ப ஆட்டோ ஓட்டுற ஒரு மனிதரோ, நம்ம போகிற ஹோட்டலில் நமக்கு சர்வ் பண்ணுற, இன்றைக்கி காலையில் ஒரு ஹோட்டலில் நான் இருந்தேன். என்கிட்ட இப்போ ஒரு புது பழக்கம் வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து இதுவும் ஒரு புத்தக வாசிப்பில் இருந்து தான் வந்தது. அந்த புத்தகத்தில் வந்து அந்த கேரக்டர் வந்து என்ன பண்ணுன்னா, இப்போ எங்கே போனாலுமே சாப்பிட்டு முடிச்சு, அந்த ஹோட்டல் அந்த கேரக்டர் வரும் எங்கெங்கெல்லாம். ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு முடித்ததும் அந்த டேபிள் இருக்குல்ல, அந்த டேபிளை வந்து க்ளீன் பண்ணும் சாப்பிட்டவர். அதாவது இப்போ நான் சாப்பிட்றேன், நானே க்ளீன் பண்ணிடுறது. க்ளீன் பண்ணிடுறதுன்னா நம்ம
அது முதல் தடவை தான் நம்ம தெரியாமல் சாப்பிட்றதுனால கண்ணாமண்ணான்னு சாப்பிட்ருவோம். நம்ம தான் க்ளீன் பண்ண போகிறோம்னா எப்படி சாப்பிடுவோம்? சிந்தாமல் கரெக்டாக ப்ராப்பராக சாப்பிட்டு அந்த ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்ததுன்னா இன்னைக்கு காலையில் அந்த மாதிரி அது எந்த பழக்கம் எனக்கு வந்திருக்கு. ஸோ அப்படி க்ளீன் பண்ணும்போது அந்த அம்மா க்ளீன் பண்ணுற அம்மா வந்துட்டாங்க. வந்து ஐயா நீங்கள் எங்கேயா நாங்கள் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னாங்க. இல்லை நீங்கள் இப்படி தான் கொடுத்தீங்க, அதே மாதிரி உங்கள்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சிரிச்சிட்டு அந்த ஒரு உரையாடல் போச்சு. அந்த அம்மாக்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம்னு ஒன்று இருந்தது. நான் அந்த புத்தக வாசிப்பு மாதிரி இந்த சராசரி மனிதர்கள், அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அது நீங்கள் 100 பேர் இந்த மாதிரி வந்தால் ஒருத்தரோ 2 பேரோ தான் இப்படி அந்த டேபிளை க்ளீனாக செஞ்சு கொடுப்பாங்க. அது எங்களுக்கு வந்து ஆச்சரியமானதாக இருக்கும். பரவாயில்லையே அப்படின்னு. மற்றவங்களாம் அது செய்ய மாட்டாங்க, அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. நமக்கே க்ளீன் பண்ணுறப்ப சிலதெல்லாம் பார்த்தா எப்படி இதில் சாப்பிட்டாங்கன்ற மாதிரிலாம் சிந்தி ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னது, மனிதர்கள் செய்கிற தவறு தான் சார் எங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் வேலையே கிடைக்குது அப்படின்னு. ஒரு சாதாரண பேச்சு. ஆனால் அந்த அம்மா சொல்கிறத கவனிங்களேன். இப்போ நம்மளோட இயலாமை அல்லது நாம் சரியாக வச்சுக்க முடியாமல் போன ஒரு விஷயந்தான் யாரோ ஒருத்தங்களுக்கு வேலை வாய்ப்பு. அப்போ நம்ம இப்போ எல்லாம் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்லாம் அதுவும் ஒன்றும் தேவையில்லை. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் நல்லது தான். அது யாருக்கோ ஒருத்தங்களுக்கு வேலை வாய்ப்பாக போகட்டும். அதுக்காக வேறு அப்படி இருக்கக்கூடாது. இதை காரணமாக வச்சிருக்கக்கூடாது. குப்பை பப்ளிக்கில் தான் போட்டு போகணும். ஆமாம், அதே மாதிரி எல்லா வேலையும் நானே செய்கிறது. நான் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒருத்தரை பார்த்தேன். எல்லா வேலையும் செய்கிறவங்கள பார்த்தா அவருக்கு பிடிக்காது. அவர் சொல்லுவார், சிரிச்சுட்டே சொல்லுவார், எனக்கு பஞ்சர் ஓட்ட தெரியும் அப்படின்றதுக்காக நான் ஒட்டக்கூடாது. அப்போ பஞ்சர் ஓட்டுற ஆள் எப்படி வளருவார்? அது கொண்டு போய் அவர்கிட்ட கொடுப்போம், அவர் வளரட்டும். எல்லா வேலையும் நானே பார்த்துருவேன்றது அது பெருமை இல்லை. 4 பேர் வயிற்றில் அடிக்கிறோம், அது வேண்டாம். அதெல்லாம் அவங்கள்ட்ட கொடுங்க, அவங்க செய்யட்டும், அவங்க வளரட்டும் அப்படி. இந்த தாட் ப்ராசஸ்லாம் யதார்த்த மனிதர்கள்ட்ட இருந்து தான் கிடைக்கும். அந்த வாசிப்பும், அதாவது புத்தக வாசிப்பும், யதார்த்த மனிதர்களோட பேச்சும் ப்ளஸ் என்னுடைய கோர்ஸும், அப்புறம் இத்தனை வருடங்களில் நான் எவால்வ் ஆன விதமும், இவ்வளவும் சேர்ந்தது தான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தினுடைய இதை படிக்கும் பொழுது நிச்சயமாக வந்து நீங்கள் பொதுவாக நான் சொல்வேன், இந்த புத்தகம் இப்போ ஒரு 200 பக்கங்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, இந்த 200 பக்கங்களை படித்து முடிக்கும் பொழுது ஒரு 5 அல்லது 6 வரிகள் நமக்குள்ளே மின்னிக்கிட்டே இருக்கும். அந்த 5-6 வரிகளுக்காக தான் இந்த 200 பக்கங்கள் படிக்கிறோம். அந்த 5-6 வரிகள் நம்ம வாழ்க்கையை ஏதோ ஒரு பக்கம் நல்ல பக்கமாக கொண்டு போகும். அதுக்காகத்தான் ஒரு புத்தக வாசிப்பு தேவை. நீங்கள் நிறையா புக்ஸ் எழுதியிருப்பீங்க சார், நிறையா படிச்சிருப்பீங்க. இப்போ எனக்கு பர்சனலாக இது கொஞ்சம் ஸ்பெஷலான மொமெண்ட் தான். ஏன்னா வந்து உங்களோட புக்கை வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோன்றது எனக்கு பர்சனலாக ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட் தான். உங்களுக்கு இந்த புக்கு வந்து எந்த அளவுக்கு பர்சனலாக இருக்குது? இந்த புக்கு எனக்கு வந்து சார், இப்போது என்கிட்ட நிறைய பேர் கேட்குறதையே நான் பதிலாக சொல்லிடுறேன். எப்படி நீங்கள் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்து உங்கள்கிட்ட வந்து பேசினவங்களை பற்றிய கதைகளை உங்களால் சொல்ல முடிஞ்சது? ஏன்னா எத்தனையோ பேர் இருக்காங்க, சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க, என்னென்னமோ பேரில் இருக்காங்க, உளவியல் நிபுணர்கள் என்னென்னமோ இருக்காங்க. அப்போ அவங்களெலாம் சொல்லலைல்ல, நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்கன்னா யாரும் வந்து நீங்கள் வந்து இந்த ஊரில் இவருன்னெலாம் சொல்கிறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் கண்டென்ட் மட்டும்தான் சொல்கிறீங்க. அவங்க யார் ஆள் என்னன்றதெல்லாம் இல்லை. இந்த கண்டென்ட் சொல்கிற தைரியமே எங்கேருந்து வந்தது? அது இல்லாமல் அதுக்கு ஒரு தீர்வு வேறு. இப்போ யூகேலேருந்து ஒரு 2 சைக்கியாட்ரிஸ்ட் குரூப் ஆஃப் பீப்புள், அவங்க வந்து தே ஆர் இன்டு இது வந்து எப்படி நீங்கள் கிராக் பண்ணுறீங்கன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ அவங்களோட கேள்வியும் தான். அவங்க இன்னும் அதை அழகாக சொன்னாங்க. நம்ம வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு சைக்காட்ரிஸ்ட் கப்பல் பார்த்தேன். ஒய்ஃப் வந்து சைக்காலஜிஸ்ட்டு, அவர் சைக்காட்ரிஸ்ட்டு. அவங்க சொன்னாங்க, நம்ம வந்து இப்போ எபிசோடில் வந்து ப்ராப்ளம் பேசுவோம் ஃபஸ்ட்டு, அப்புறம் தீர்வு சொல்லுவோம். ப்ராப்ளம் வந்ததும் பாஸ் போட்டுருவாங்களாம். பாஸ் போட்டுட்டு 2 பேரும், இவர் சைக்காட்ரிஸ்ட்டு, நானாக இருந்தால் இதை சொல்லுவேன், அவங்க சைக்காலஜி, நானாக இருந்தால் இதை சொல்லுவேன் அப்படின்னு இவங்க ஒரு தீர்வெல்லாம் எடுத்து வச்சுட்டு கடைசியில் உங்கள் தீர்வுக்கு வந்தால் அது மேட்சே, அங்கங்கே ஏதோ மேட்ச் ஆகுது. ஆனால் நீங்கள் சொல்கிறது டோட்டலாக வேறு தாட் ப்ராசஸ் இருக்குது. அந்த தாட் ப்ராசஸ் எப்படி வருதுன்றதை கேட்கறதுக்கு தான் அந்த மீட்டிங் போகுது. அப்போ இது எப்படி சார் சொல்கிறீங்க வெளியில் அப்படின்னு கேட்கும் பொழுது நோக்கம் ஒன்று தான். இப்போது நான் வந்து அரசாங்க பள்ளியில் படித்தேன். என்னுடைய கல்லூரி வாழ்க்கை முடிகிற வரை கூட எனக்கு பயிற்சியாளர்னு ஒருத்தரை நான் சந்திக்கலை என்னுடைய ட்ராவலில்.
இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயிற்சியாளர்னு ஒருத்தரை எப்போ சந்திச்சிங்க? பயிற்சியாளர்னா ஆசிரியர் கேட்குறீங்களா இல்லை வந்து ட்ரெயினர்னு ஒரு மென்டார் மாதிரி கேட்குறீங்க? ட்ரெயினர் ஒரு இதுக்காக வந்தாங்க, பயிற்சி எடுத்தாங்க, என் வாழ்க்கை நான் நல்லா இருக்கேன் இப்போது அப்படின்றத எப்போ சந்திச்சு? ஸ்பெசிஃபிக்காக இல்லை. அது மாதிரி நாம் வந்து நிறைய பேருடைய திருமண வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் கவுன்சிலர்னு ஒருத்தரை அவங்க சந்திக்கிறதே இல்லை. இந்த கவுன்சிலர் அப்படின்ற இடமே, கவுன்சிலிங் அப்படின்ற இடமே ஏதோ மேல்தட்டு மக்களுக்கானது, பணம் வச்சுருக்கிறவங்களுக்கானது அப்படி ஒரு பார்வை இருக்குது. அல்லது அவங்க தான் வராங்க, அப்படி ஏதோ இருக்கலாம். ஆனால் இப்போ அந்த அன்னன்னைக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறாங்கல்ல, என்னமோ பேசி எப்படியோ அடித்து புரண்டு அப்படின்வாங்க. அவங்களுக்கு இந்த இப்படி ஒன்று இன்னும் சரியாக சொல்லப்போனால் கவுன்சிலிங்க்கு போகிறதே அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, இழுக்கு மாதிரி, அசிங்கம் மாதிரி. ஒருவேளை இப்படி எடுத்துக்கலாமா சார்? பிரச்சனையை வந்து சும்மா அசால்ட்டு டீல் பண்ணிட்டு போயிடறாங்க, அதெல்லாம் பெரிய பிரச்சனையை அப்படி இருக்காங்க. அல்லது வெளியிலாம் சொல்லிடக்கூடாது, வெளியில் சொன்னால் போச்சு அப்படின்றவங்களும் இருக்காங்க. அந்த மனிதர்களுக்கு அவங்க பிரச்சனைகள் சொல்லப்படணும், ஆனால் அவங்க வரக்கூடாது. அவங்க என்ன தான் சொல்கிறாரு அப்படின்னு இல்லாமல், ஆனால் இந்த பிரச்சனை என்கிட்டயும் இருக்கே, இது எனக்கு என்னை வந்து இப்போ ஏர்போர்ட்லேயோ ரயில்வே ஸ்டேஷன்லேயோ பார்க்குற மனிதர்கள் அடிக்கடி சொல்கிறது, சார் நீங்கள் பேச பேச நம்ம வீட்டில் இருந்து தகவல் போயிருக்குமோ அப்படின்னு தான் சார் நான் நினைப்பேன். அப்புறம்தான் இது வேறு யாரதோ, ஆனால் நம்ம பிரச்சனை, நம்ம இதை சரி பண்ணணும் அப்படின்றது தோணும். அது வந்து புத்தகமாக வந்திருக்குன்றதில் ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சி. ஏன்னா புத்தகம் தலைமுறைகளை கடந்திருக்கு, நாம் இருக்க மாட்டோம். இப்போ இதுக்கு பின்னாடி உழைத்த அனைவரும் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் கழிச்சு இல்லாமல் போயிடுவோம். ஆனால் புக் இருக்கும், புத்தகம் வந்து இன்னும் 4 தலைமுறைக்கு போகும். அந்த விதத்தில் ரொம்ப வெரி பர்சனல் டு மீ. ஆனால் சார் ஏன் சார் அந்த மாதிரி கதைகள்லாம் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறாங்க வெளில? நீங்கள் சந்திச்ச நம்ம வந்து குடும்பம் வந்து கவுன்சிலர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட் மாதிரியா இல்லை? குடும்ப அமைப்புன்றதே நாம் எப்படி பொதுவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு குடும்பத்தில் நடக்கிற விஷயம் 3வது மனிதருக்கு தெரியாமல் அதை வந்து சால்வ் பண்ணிக்கிறது தான் திறமை, பக்குவம், முதிர்ச்சி இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி செய்கிறது சரியும் கூட, அப்படி செஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் 3வது ஆள்கிட்ட சொல்லக்கூடாதுன்றதுனாலேயே எவ்வளவு ப்ரெஷர் இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணி நம்மளே பண்ணணும்னு ப்ரெஷர் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி நைட்டு படுத்தாரு காலையில் எந்திரிக்கலைன்னு எத்தனையோ குடும்பங்கள் அந்த மாதிரி ஆயிருக்கு. அந்த பபுள் வெடிச்சிரும் ஒரு கட்டத்தில். அதனால் ஒரு நம்ம குக்கரில் வர்ற அந்த சவுண்டு மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்களை, கவுன்சிலர்னால் என்ன சொல்லலை, யாரோ ஒருத்தங்கள்ட்ட, இப்போ நட்பு வட்டாரமாக கூட இருக்கலாம், யாரோ ஒருத்தங்கள்ட்ட அதை வெளிப்படையாக பேசிடுறது நல்லது. அது அந்த ஒருவர்ன்றது நம்பிக்கைக்குரியவரா? ஏன்னா இதை பேசுகிற வர பிரச்சனை இல்லைங்க, பேசி தாங்க பிரச்சனை ஆகி போச்சுன்னு வந்துடுறாங்க. அது ஒரு அதாவது ஒரு முடிவை, நல்ல முடிவை நோக்கி செலுத்துகிற நட்பு வட்டாரத்தில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட அப்படின்ற மாதிரி இருந்தால் அது இன்னும் பெட்டராக இருக்கும். சார் நம்ம வந்து இந்த புக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து எந்தெந்த மாதிரி வாசகர்கள் இந்த புத்தகத்தை படித்தா பயன்பெறுவாங்க? கண்டிப்பாக கணவன் மனைவி படிக்கணும். இன்னும் சரியாக சொல்லணுன்னா கணவன் மனைவி திருமணத்துக்கு முன் படித்தா ரொம்ப பெஸ்ட்டு. ஓகே, என்கேஜ் ஆனவனே படிக்க ஆரம்பிச்சிடணும். ஆமாம், ஏன்னா இப்போ நம்ம என்ன பேசிடுறோன்னா எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசணும்ல. எல்லாமே நல்லா இருக்காதுன்றது எந்த அளவுக்கு உண்மை இல்லையோ அது மாதிரி எல்லாமே நல்லா இருக்குன்றதும் உண்மை இல்லை. இப்படி அப்படி இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை இந்த புத்தகம் சொல்லும். இவ்வளோ பிரச்சனை இருக்கா அதில் அப்படின்றது. இன்னும் கூட நான் இதை என்ன சொல்வேன்னா, என்ன கேட்டால் ஒரு திருமண விழா நடக்குதுன்னு வைங்களேன், தாம்பூல பையில் இந்த புத்தகம் போட்டு கொடுக்கலாம். ஏன்னா ஒரு 1000 குடும்பங்கள் வருது, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 75 பிரச்சனை, அதுக்கான தீர்வு இதிலேருந்து போகுது. இதை சொல்கிறதே நான் தீர்வுன்னு சொல்லலை, ஏதோ ஒரு பிரச்சனை அதுக்கு ஒரு தீர்வு. ஒவ்வொரு குடும்பமும் அந்த 1000 பேரில் ஒரு 100 குடும்பம் படிக்குதுன்னு வச்சுக்குவோம், அதுக்கு அந்த 75 பிரச்சனையில் ஒரு 2 பிரச்சனை அந்த குடும்பத்தில் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அதுக்கு தீர்வும் இருந்து அந்த தீர்வு அவங்களுக்கு உடன்படுது, அல்லது அவங்க வேற ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படின்னாலே அதை விட ஒரு பெரிய கிஃப்டை ஒரு மேரேஜ் வந்து கொடுத்துட முடியாது. ஒரு பெரிய மாற்றம், அதை விட ஒரு பெருசு கொடுத்துட முடியாது.
கொடுக்கலாம். அதே மாதிரி லயன்ஸ், ரோட்டரி, ஜேசிஸ்ன்னு இருக்கிற நிறுவனங்கள் தங்களுடைய விழாக்களில் நிச்சயமாக இந்த புத்தகத்தை வந்து, ஏன்னா இந்த 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 நிகழ்வே பொது மனிதர்களுக்கானது. இந்த நிகழ்வை பார்க்குறவங்களும் ரேண்டம் பீப்புள், யாரும் ஸ்பெசிஃபைட்லாம் கிடையாது. ஒரு பையன் பார்த்தா ஐயோ எங்கள் அம்மாவை நான் இன்னும் நல்லா கவனிச்சிருக்கணும்னு நினைக்கிறான். ஒரு அம்மா பார்த்தா என் பையன்கிட்ட நான் எவ்வளோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறாங்க. அண்ணன் பார்த்தா தம்பிக்கிட்ட பண்ண தப்பு, அக்கா பார்த்தா தங்கைக்கிட்ட, இப்படி நிறைய அது பொது மனிதர்களுக்கான விஷயங்களில் தான் வருது. அப்போ லயன்ஸ், ரோட்டரி, ஜேசிஸ் போன்ற நிறுவனங்கள் தங்களுடைய விழாக்களில் கண்டிப்பாக இதை கொடுக்கலாம். நட்பு வட்டாரத்துக்கு நீங்கள் வந்து பரிசாக கொடுக்கறதுல இது சிறந்த புத்தகமாக இருக்கலாம். திருமணத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து 60, 70, 75 நான் வந்து இறப்பை நோக்கி போயிட்டுருக்கிறேன்ற வரை இந்த புத்தக வாசிப்பை வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் படிக்கிறப்போ அது உங்கள் பேர குழந்தைக்கோ, உங்கள் மகனுக்கோ, உங்கள் மருமகளுக்கோ, உங்களுக்கோ, உங்கள் மனைவிக்கோ, உங்கள் அப்பா அம்மாவுக்கோ, உங்கள் தாத்தா பாட்டிக்கோ என்னமோ சொல்கிறதுக்கு இந்த புத்தகம் என்னமோ ஒன்று உங்களுக்கு கொடுக்கும். ரைட் சார், ரொம்ப நன்றி சார். ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட்டை ஒரு ஸ்பெஷலான புக்கோட நம்ம வந்து பகிர்ந்துக்கிறோம். கண்டிப்பாக மக்களுக்கு இந்த புத்தகம் இன்னும் பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறோம் சார். கண்டிப்பாக பாகம் 2க்கு வெயிட்டிங். முன்னாடி சொன்னது போலவே உங்களுக்கு எல்லாத்துக்கும் டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். டீட்டெயில்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து புக்ஸை வந்து ஆன்லைன் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். தொடர்ந்து ஜெய்சன் சாரோட வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.